ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹால் எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹால் எஃபெக்ட் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஒரு ஹால் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு செமிகண்டக்டரோ அல்லது மெட்டல் எதை வேணால் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இப்போ நாம் இங்கே செமிகண்டக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செமிகண்டக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த செமிகண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I. இப்போது இதை நாம் இந்த ஸ்பெசிமனை செமிகண்டக்டர் மெட்டீரியலை நாம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும், இன்டியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இஃப் எ ஸ்பெசிமன் மெட்டலாக இருக்கலாம், அது செமிகண்டக்டராக இருக்கலாம். If a specimen carrying current I is placed in a magnetic field B, an electric field is induced in the direction perpendicular to both current and magnetic field. So இந்த எஃபெக்ட் தான் இந்த எஃபெக்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ஹால் எஃபெக்ட் எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் என் டைப்பா இல்லை பி டைப்பான்றது கண்டுபிடித்து யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் கேரியர் கான்சன்ட்ரேஷன், அதாவது எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, ஹோல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். செகண்டு. தேர்டு பார்த்திங்கன்னா கண்டக்டிவிட்டியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக சார்ஜ் கேரியர்ஸுடைய மொபிலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு வேகமாக எலக்ட்ரான்ஸோ அல்லது ஹோல்ஸோ மூவ் ஆகுதோ அந்த மொபிலிட்டியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா ஹால் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் தான், இதுதான் ஸ்பெசிமன். இந்த க்ரீன் கலரில் போட்டுறது தான் செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எக்ஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெட் டைரெக்ஷனில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது, Z டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Y டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலை நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது, விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் கரண்ட் I. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எப்படி என் டைப்பா பி டைப்பான்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும், ஆப்போசிட் டு தி கரண்ட் டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரெக்ஷன் எந்த பக்கம் போதோ அதே பக்கம் உங்களுக்கு ஹோல்ஸ் மூவ் ஆகும். அப்போது ஹோல்ஸ் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். ஸோ ஹோல்ஸ் பாருங்கள், நான் போடுறேன். ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகும், அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. இதுவே எலக்ட்ரான்ஸாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது எலக்ட்ரானுடைய ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன். இது ஹோல்ஸ். அப்போ ஹோல்ஸோடைய மூவ்மெண்ட்டும் கரண்ட் மூவ்மெண்ட்டும் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டும் ஃப்ளோ ஆஃப் ஹோல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டும் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மெட்டீரியல் செமிகண்டக்டர் மெட்டீரியல் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க, வச்சுட்டோன்னே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. சப்போஸ் பாருங்கள் 1, 2 போட்டிருக்கேன். இந்த மெட்டீரியலில் கீழே இருக்கக்கூடிய பிளேட் 1, கீழே டவுனில் இருக்கிறது, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நான் போட்டிருக்கேன். இப்போது இது டெர்மினலாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2. டெர்மினல் 1ல் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக டெபாசிட் ஆச்சுன்னா அப்போ இது நெகட்டிவாக இருக்கும். இதுவே ஹோல்ஸ் மேலே டெர்மினல் 2ல் டெபாசிட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்கும். அப்போது டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2 ரெண்டுத்துக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது, கீழே ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு என் டைப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் 2 பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா அது என் டைப் மெட்டீரியல் நம்ம சொல்கிறோம், என் டைப் மெட்டீரியல். இதுவே டெர்மினல் 2 நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பி டைப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
n டைப் டெர்மினல் 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டெர்மினலுக்கு சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா VHன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் வந்து ஹால் வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம இந்த ஹால் வோல்டேஜ் தான் வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலுடைய வித், அதாவது இதனுடைய இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபிள்யூன்னு போடுறோம். ஸோ இந்த இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ டெர்மினல்ஸ் அதுதான் வந்து டின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து டபிள்யூ. ஸோ இந்த திக்னஸ் வந்து நம்ம டபிள்யூன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஸோ பாருங்கள், நமக்கு தெரியும் electric field E equal to V by D. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா VH. அது ரெண்டு பிளேட்டுக்கு, அதாவது ரெண்டு டெர்மினலுக்கு சென்டராக இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இங்கே D தான். ஸோ முன்னாடி சைடில் நம்ம பார்த்தோம், இந்த Dன்றது தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டெர்மினல் 1 and 2 பார்த்தோம் நம்ம. அப்போது இதிலிருந்து ஹால் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். VH ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா E இன்ட்டு நமக்கு D கிடைக்குது. ஸோ இந்த இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், E இன்ட்டு D. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஹால் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து E. இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று வந்து டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். F ஈக்குவல் டு B இன்ட்டு Q இன்ட்டு V. ஸோ Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, Qன்றது வந்து சார்ஜ், Vன்றது வெலாசிட்டி, அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டால் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு Q இன்ட்டு E. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஈக்குவல் தான். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது QE ஈக்குவல் டு BQV. ஸோ இந்த இடத்துல Vன்றது வந்து ஸ்மால் V நான் போட்டிருக்கேன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கேபிட்டல் Vன்றது வோல்டேஜ், ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அதனால் நான் வந்து உங்களுக்கு ஸ்மால் V போடுறேன். ஸோ இதில் QQ கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போது ஃபைனலாக E ஈக்குவல் டு B இன்ட்டு V. ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஹால் வோல்டேஜ் VH ஈக்குவல் டு, அதாவது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் 1. அப்போ VH ஈக்குவல் டு என்ன, V இன்ட்டு D. இப்போ நாம் வந்து V கண்டுபிடிக்கணும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து எங்கே கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம கரண்ட் டென்சிட்டி நம்ம போகிறோம். வி நோ தட், நமக்கு தெரியும் ஏற்கனவே கரண்ட் டென்சிட்டி J ஈக்குவல் டு ரோ இன்ட்டு V. ரோன்றது சார்ஜ் டென்சிட்டி, Vன்றது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ரோ இன்ட்டு V. ஸோ இது வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா, விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டென்சிட்டின்றது கரண்ட் டிவைட் பை ஏரியா A. இந்த இடத்துல கரண்ட் வந்து I டிவைட் பை ஏரியான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து W இன்ட்டு D. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம். Wன்றது வித், Dன்றது டிஸ்டன்ஸு. அப்போ அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நமக்கு வந்து ஏரியா. அந்த ஏரியா ஆஃப் தி அந்த கிராஸ் செக்ஷன், அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அல்லது சார்ஜ் கேரியர்ஸால் வரக்கூடிய கரண்ட் தான் வந்து I. அப்போ I டிவைட் பை WD. அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது, இதையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு வந்து V கிடச்சிரும். அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி V ஈக்குவல் டு I டிவைட் பை ரோ W இன்ட்டு D. ஸோ இது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 கொண்டு போய்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதுலன்னா தேர்ட் ஈக்குவேஷனில். அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4 இன் 3. தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ VH ஹால் வோல்டேஜ் VH ஈக்குவல் டு B. Vக்கு பதிலாக I, ஏன்னா நமக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி I ஈக்குவல் டு
ஸ்மால் v ஈக்குவல் டு I டிவைட் பை ரோ WD இருக்குது. ஏற்கனவே மேலே நியூமினேட்டரில் ஒரு D இருக்குது ஈக்குவேஷன் நம்பர் 3ல். அப்போ இந்த DD கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஹால் வோல்டேஜ் VH ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா VI டிவைட் பை ரோ இன்ட்டு W. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹால் வோல்டேஜ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் வந்து ஹால் கோஎஃபிஷியன்ட். ஹால் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது எப்படி சொல்கிறோம்னா இது வந்து நம்ம RH சொல்கிறோம். ஸோ இந்த RH ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 பை சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்லேயும் கேட்கலாம், அல்லது ஃபார்முலாவுக்கு கேட்கலாம். RH ஈக்குவல் டு 1 பை ரோ. அப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஹால் வோல்டேஜ் VH ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 பை ரோன்றது RH. அப்போ RH BI டிவைட் பை W. ஸோ இதுவும் வந்து ஹால் வோல்டேஜுக்கான ஃபார்முலா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹால் கோஎஃபிஷியன்ட். இப்போ இதிலிருந்து நம்ம ஹால் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலாவும் நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். RH ஈக்குவல் டு VHW டிவைட் பை BI. ஸோ இது வந்து ஹால் கோஎஃபிஷியன்ட் இன்னொரு ஃபார்முலா. அப்போ ஹால் கோஎஃபிஷியன்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட் I. ஸோ இதை வச்சு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அல்லது கரெக்ட் அல்லது நாட் கரெக்ட், இந்த மாதிரி கேட்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி வச்சு நம்ம மொபிலிட்டியை வந்து இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு கேரியரை நம்ம எடுத்துப்போம். அதாவது N டைப் அல்லது P டைப் அல்லது மெட்டல்ஸ் இதுன்னு எடுத்து ஒரே ஒரு கேரியர் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ ஒரே ஒரு கேரியர் மட்டும் இருக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் N டைப் எடுத்துக்கோங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர். அப்போ வந்து நம்ம வந்து அதனுடைய கண்டக்டிவிட்டி நம்ம போடுறோம். கண்டக்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு N Q அண்ட் மியூ. ஸோ இப்போ நான் வந்து எலக்ட்ரான்ஸ் மட்டும் எடுத்துக்கிறதுனால இங்கே வந்து நான் வந்து ஹோல்ஸை பற்றி கன்சிடர் பண்ணல நான். இதுவே P டைப் தான் நீங்கள் ஹோல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நம்ம ஒரு அசம்ஷன் தான். நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் N டைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இதுவே P டைப்புக்கு இதே மாதிரி தான் வரும். அப்போ இதிலிருந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ரோ ஈக்குவல் டு என்ன, சார்ஜ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு N இன்ட்டு Q. அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த NQக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ போடலாம், சார்ஜ் டென்சிட்டி ரோ இன்ட்டு மியூ. அப்போ கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு மொபிலிட்டி, சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு மொபிலிட்டி. அப்போ இதிலிருந்து நமக்கு ரோ தெரியும். ரோன்றது என்ன, ரோன்றது 1 பை RH. ரோன்றது என்ன 1 பை RH. அப்போ இதில் வேறு ரோ ஈக்குவல் டு 1 பை RH. ஸோ எல்லாமே பாருங்கள் ரோ வச்சு நம்ம சார்ஜ் டென்சிட்டி பாருங்கள் ரெண்டு ஃபார்மில் இருக்குது. N × Q, இன்னொன்று வந்து 1 பை RH. அப்போ இதிலிருந்து நம்ம சிக்மா ஈக்குவல் டு மியூ டிவைட் பை RHன்னு போடலாம். ஸோ ஃபைனலாக மியூ ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு RH. ஸோ இப்போ மொபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மொபிலிட்டி தெரிஞ்சால் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். கண்டக்டிவிட்டி தெரிஞ்சால் சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சார்ஜ், அதுவும் நம்ம கேரியர் கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து முக்கியமான ஃபார்முலா ஹால் எஃபெக்டை பொறுத்த வரையும். இந்த ஹால் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரத்துக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். 99% வந்து உங்களுக்கு வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வந்து உங்களுக்கு கேட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு ஒரு டாபிக், அதாவது ட்ரிஃப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.